ஃப்ரெண்ட்ஸ், இது வெள்ளையங்கிரி மலை ஏற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இங்கே ஏற போகிறோம் கைஸ். இப்போ தான் பார்த்தோம். இங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்காங்க கைஸ். இந்த செக்கிங்கு பிளாஸ்டிக்லாம் கொண்டு வந்தால் இங்கே எடுத்து வச்சுப்பாங்க. ஆமாம், பாருங்க கைஸ், இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாமே மழையாக இருக்கும். இந்த மாதிரி டார்ச்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் ஏற முடியும். பாருங்கள், ரொம்பவே இருட்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்குது. நாங்கள் நைட் ஏற ஆரம்பித்தோம் 2 மணி. இப்போ ஏறிட்டு இருக்கோம் கைஸ். பாருங்கள், உங்களுக்கு தெரியுமே லைட்டிங்ஸ். ஃபஸ்ட்டு மலை ஏறிட்டு இருக்கோம் கைஸ். இந்த மாதிரி படியாக தான் கைஸ் இருக்கும் ஃபுல்லாகவே. பிளாஸ்டிக் போடாதீங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் சில பேர் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க. அதனால அந்த எக்கோ இதாகுது கைஸ். இவங்களுக்கும் இது இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் வயசானவங்க பாருங்க. ஹைட்டாக இருக்குது கைஸ். இதே காலையில் இருந்தால் ரொம்ப ஸ்வெட் ஆகும், கொஞ்சம் எனர்ஜியும் லாஸ் ஆகும். இதே நம்ம ஏர்லி மார்னிங்னாலும் கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்கும் கைஸ். இதுக்கப்புறம் சொல்லாமே மழை குறைஞ்சி தான் சாமி போகணும் எல்லோரும். ஃபுல்லாமே பாறை குறைஞ்சி தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாமே படி மாதிரி இருக்காது, மணல் மாதிரி இருக்காது. எல்லாமே கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு உட்காந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஃபுல்லாகவே இதாக இருட்டாக தான் இருக்குது கைஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இது தெரியும், காலையில் இன்னுமே நல்லா தெரியும் கைஸ் வியூவு. ஏன்னா நம்ம வெயில் வந்தால் ஏற முடியாது, அதனால தான் மெல்ல நான் ஏறிட்டோம் கைஸ். 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். பாருங்கள், கம்பு மாதிரி தான் கைஸ். அந்த தலை விடுதலை அந்த மாதிரி எல்லோரும் கம்பு வச்சு தான் ஏறுவாங்க. கம்பு இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா பார்த்துக்கோங்க நீங்களே. பாருங்கள் சிவா எல்லோரும் சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் கழித்து பாருங்கப்பா, இப்போ தான் தரை இது வந்திருக்கு, அதாவது மணல் மாதிரி இருக்குது கைஸ். பார்த்துக்கோங்க. எவ்வளோ நேரம் ஏறினது வந்து கம்பி இல்லாமல் ஏற முடியாது. இப்போ இது கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. அதாவது டீசெண்டாக மீன்ஸ் என்ன சொல்கிறேன், சாண்ட் இது தான் பாதை ஃபுல்லாமே. கொஞ்சம் அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பாருங்களேன், சிரமமாக இல்லை, ஒன்றும் ஸ்லிப் ஆகிற மாதிரி அந்த மாதிரி. இங்கே அவ்வளோ இது தேவையில்லை உங்கள் ஸ்டிக்கு. அதான் கைஸ். சாரி கைஸ், நைட் நேரம் ஷூட் பண்ணுறதுனால வீடியோ குவாலிட்டியாக இருக்காது. இருந்தாலும் நான் எனக்கு முடிஞ்ச அளவு நல்லா பண்ணுறேன் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் நம்ம சேனலை.
ஓம் நம சிவாய. மூணாவது மலை கம்ப்ளீட் ஆக போகுது. ஃபுல்லாகவே பாறை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், இது கொஞ்சம் ஸ்லிப் ஆகும், பார்த்து வரணும். வெளியே ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்குது, பார்த்து போனது. டாப் வர போகிறோம். நம்ம இன்னும் டாப் ஏறணும். ஆதியே எல்லாம் உணர்ந்த கையேறி அருமெல்லாம் நமக்கு இப்போ மணி 5:30. கொஞ்சம் வியூ கிடச்சிருக்கு. பகலாக இருந்துச்சுன்னா சூப்பராக தெரியும். இது கீழே இருக்கிற லைட்ஸ் ஃபுல்லாமே சிட்டி தான் கைஸ், பாருங்கள். இது விடிஞ்சிருச்சு கைஸ். வியூ பாருங்க கைஸ். கைஸ் ஒரு வழியாக டாப்புக்கு வந்துட்டோம். 3வது மலை, இன்னும் 4 மலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அன்னைங்களோட ஏரியா 4 மலை கொஞ்சமா நஞ்சமா ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்ல, எப்படா வரும் அந்த மாதிரி தோணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியா ஏறி வந்தாலும் உனக்கு மேலே பாரு அன்னை சூரியன் சன்ரைஸ் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக ராத்திரி ஃபுல்லாக அந்த மாதிரி ஏறி இப்போ இங்கே வந்தாச்சு கைஸ். இன்னும் ஏறணும், இன்னும் 4 மலை இருக்குது கைஸ். ஆனால் என்ன, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறினதுக்கு வியூ பாருங்கள் கைஸ். சன்செட் ஆக போகுது. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க. இந்த வாட்டருக்கு நம்ம திரும்ப கீழே கொண்டு போய் காமிச்சா நம்ம கொடுத்த காசை திரும்ப கொடுத்துருவாங்க. சோடாவில் வந்து எனர்ஜி கிடைக்கிறவங்காண்டி லெமன் போட்டிருக்கோம். இது மாதிரி சரக்குக்கு மிக்சிங் மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து கடலை மிட்டாய், அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் இது கொண்டு வந்தோம் சாப்பிட்றதுக்கு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 நிமிஷத்தில் சன்செட் ஆயிரும் கைஸ். சாரி பிளர்ராக அது கேமரா. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் சூரியன் உதிச்சிடும். அப்படியா? ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். எங்கள் அண்ணன் தான், அவர் கொஞ்சம் லேட்டாக தான் வந்துட்டு. நம்ம தான் கைஸ், நம்ம தான். என்ன அட்வான்ஸ் தெரியுமா? கால் இப்படி இருக்கு, வச்சு ஏற வசதியா இருக்கு. நமக்கு வந்து இப்படி இல்ல, கால் நம்மளா திருப்பி. எனக்கு ஸ்மோக்கிங் ஹாபிட், கொலஸ்ட்ரால் மட்டும் கம்மியா இருந்தா இந்த நேரம் சாமி நல்லா இருக்கு.
திரும்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு கைஸ். சன்ரைஸ் ஆயிடுச்சு, பண்ணியிருக்கனால தெரிய மாட்டேங்குது. ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. 4th ஹில்லு இன்னும் 3 இருக்குது கைஸ். மெயின் சன்ரைஸ் ஆயிடுச்சு ப்ரோ. இது சூரியபுத்ரா நாலாவது மலை உச்சி வர போகிறோம். எல்லாருமே சன்செட் பார்த்துட்ருக்காங்க. நம்மளும் திரும்ப வரும் 1 செகண்ட் பார்க்கணும். இந்த மாதிரி சப்போஸ் நம்ம வழி தவறிட்டா இந்த மாதிரி மலைகளில் வரப்போ இந்த நாய் வந்து வழி காட்டுங்க எல்லோரும் சொல்கிறாங்க. இந்த நாய் வந்து சாமி மாதிரி வழி காட்டும். அவங்க பக்கத்தில் போவோம். நிறைய யூடியூபர்ஸ் போகிறாங்க. என்னோட வியூ பாருங்க. பக்கத்தில் தெரியுது கைஸ். சூரியன் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளே அதோட வேலை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நம்ம நைட்டே ஏற ஆரம்பிச்சாச்சு. இப்போ 5வது மலை முடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். ரீச் பண்ண போகிறோன்னு நினைக்கிறேன் கைஸ். எல்லாரும் வியூ பாயிண்டில் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க கைஸ். கொஞ்சம் பேர் என் டீமில் முன்னாடி போயிட்டாங்க கைஸ். நான் லாஸ்ட்டாக வந்துட்டுருக்கேன். வீடியோ வேறு எடுத்து வரனால கொஞ்சம் இதாக இருக்குது. பட் ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மலை கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதுதான் கொஞ்சம் ரிஸ்க்காகவே இருந்துச்சு. நான் இறங்குறப்ப அந்த இது காட்டுறேன் கைஸ். நீங்களே அதை பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் கைஸ் இருக்கும். இது ஏன்னா மண் தரனால இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம ரீச் ஆகணும் கைஸ். வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 6 தான் ஆகுது. 6:15 6:20 தான் ஆகுது. ஆனால் இப்போ வெயில் கொடுத்துது கைஸ் லைட்டாக. பட் ரொம்ப வெயில் சொல்ல முடியாது. இந்த வியூலாம் நல்லா இருக்குது கைஸ். நம்ம ரீச் ஆகணும் கைஸ்.
இப்போயே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 6 தான் ஆகுது, 6:15 6:20 தான் ஆகுது. பட் ஆனால் இப்போயே வெயில் கொடுத்துது கைஸ் லைட்டாக. பட் ரொம்ப வெயில் சொல்ல முடியாது. இந்த வியூலாம் நல்லாயிருக்கு கைஸ். இங்கெல்லாம் பார்க்கும்போது லைட்டாக இதான் நம்ம ரோல் ஆனாலும் கீழே தான் போய் விடுவோம் போல, அந்த மாதிரி இருக்குது வியூஸ். வெள்ளைங்கல்ல ஏற ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ தான் கைஸ் ஸ்லோப்பு, அதாவது இப்போ தான் இறக்கமாகவே இருக்குது. இதுவரை ஃபுல்லாமே அந்த ஏற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து இறக்கம் கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் அழுக்கும். நல்லா இருக்குது, க்ளவுட் தெரியுது. கைஸ் அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். எனக்கு இந்த வியூ பார்க்கும்போது எனக்கு மைனா ஃபிலிம் தான் கைஸ் ஞாபகம் வருது. அந்த மூவியில் சேம் இதே மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? டைட்டில் கார்டு போடும்போது அந்த ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து இருக்க மாதிரி கொஞ்சம் ஃபேமாக இருக்கும் கைஸ். ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரியே இருக்கு. ஒரு மழை தெரியுது கைஸ். நல்ல க்ளவுடு தெரியுது, பக்கத்தில் தெரியுது. அப்படி தொடலாம் போல, ஆனால் தொட முடியாது சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் கைஸ் எனக்கு இந்த வியூ, நான் வேறு பார்த்ததில்ல. இந்த மாதிரி க்ளவுடு பக்கத்தில் தெரியுற மாதிரி. வழியா 4வது மலையும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். ரீச் ஆகிடுவோம். இதை பாருங்கள், அது பார்க்க லைட்டாக ஸ்னேக் மாதிரியே இருக்குது மலை என் வியூவில். ஷூ போட்டு வரலான்னு இருந்தேன் கைஸ், பட் ஆனால் வேணாம், கோயிலுக்கு போகிறோம். நிறைய ட்ரெக்கிங் பண்ணி பழக்கம் தான் எனக்கு. ஸோ அதனால் எதுவுமே போடாமல் வந்துச்சு. சாப்பிட்டு இருக்காங்க. அதாவது நான் வந்திருக்க டைம் வந்து அமாவாசை கைஸ். ஸோ இங்கே பாருங்கண்ணே, எறும்பு மாதிரி தெரியுறாங்க. அவங்க எல்லாமே மனுஷங்க தான் கைஸ். ஸோ அதனால தான் க்ரௌடாக இருக்குது. சூப்பர் வியூ. ப்ரோ இறங்குறேன் ப்ரோ, கஷ்டமே. இறங்குறது தான் ரொம்பவே இதாக இருக்கும், கால் உதறும். அப்போ தான் நம்ம கூட ஸ்டிக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஏன்னா லைட்டாக ஸ்லிப் ஆனால் கூட இதாகிடும். ஸோ வந்து ஏறுறது எனக்கு சொல்கிறேங்க, என் பாயிண்ட் ஆஃப் வியூ ஏற ஈஸியாக இருக்கும். நாங்கள் ரொம்பவே சஃபர் பண்ணுவேன் கொஞ்சம், உதறும் கால். இதேமாதிரி வேகமாலாம் இறங்கக்கூடாது. ஏன்னா வேகமாக நம்மளுக்கு நம்ம பேச்சு கேட்காது, கால் வேகமாக போகும். இதனால் மெதுவாக இறங்கும்போது மெதுவாக இறங்கலாம், ஏறும்போது வேணால் வேகமாக மேபி ஏறிடலாம்.
ஒரு வியூ காட்ட வைக்கிறேன் உங்களுக்கு. ம் சில பேர் இந்த பாதையை இது பண்ணி குறைஞ்சி இதை எடுத்துகிட்டு போகிறாங்க விகுதி மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காண்டி. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வீட்டில் பூஜை அறையில் வச்சுக்கு வழிபடுவாங்க. இந்த மாதிரி பாருங்க இதெல்லாம் இது மாதிரி இருக்குது கைஸ். டெம்பிள் ரன் நம்ம கேம் விளாடுவோம்ல, அப்போ எப்படி ஒரு இதில் கொஞ்சம் தூரம் நம்ம ஓடிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு காட்டாறு மாதிரி ஒன்று நம்மளை இழுத்துட்டு போகும்ல. தண்ணி மட்டும் இல்லை, தண்ணி இருந்தால் எப்படி இருக்கும், அப்படியே அந்த பேர்கள் ஹில்ஸ் அந்த அனிமேஷனில் இழுத்துட்டு போகும்ல, அதே மாதிரி இருக்குது கைஸ். பாருங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே தான் இருக்காங்க, நம்மளுக்காண்டி வெயிட்டிங் போல. ஜெய் ஸ்ரீராம். எங்கள் அண்ணன் இவர் தான் எங்களை கூட்டிகிட்டு வந்தார் காரில். இவர் அப்படியே வரும்போது எப்படி சத்தத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த அண்ணன் வந்து காமெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த அண்ணன் கைஸ் ஃபைனலி இதான் கைஸ், இதுதான் வெள்ளையங்கிரியோட டாப்பு. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் கைஸ். நம்ம பார்க்க சின்னதாக இருக்குது, டக்குன்னு ஏறிடலாம் மாதிரி. ஆனால் 2 hours ஆக கூட மேபி, இன்னும் 1.5 மணி நேரம் ஆகும் கைஸ். கைஸ் அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். எனக்கு இந்த வியூ பார்க்கும்போது எனக்கு மைனா ஃபிலிம் தான் கைஸ் ஞாபகம் வருது. அந்த மூவியில் சேம் இதே மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? டைட்டில் கார்டு போடும்போது அந்த ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து இருக்க மாதிரி. கொஞ்சம் வேகமாக இருக்கும் கைஸ், ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரியே இருக்கு. நமக்கு ஒரு மலை தெரியுது கைஸ். நல்லா க்ளவுடு தெரியுது, பக்கத்தில் தெரியுது. இப்படி தொடலாம் போல், ஆனால் தொட முடியாது சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் கைஸ் எனக்கு இந்த வியூ, நான் அது வேறு பார்த்ததில்ல. இந்த மாதிரி க்ளவுடு பக்கத்தில் தெரியுற மாதிரி. ஒரு வழியாக 4வது மலையும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். 10 மலை ரீச் ஆகிருவோம். இதை பாருங்கள், அது பார்க்க லைட்டாக ஸ்னேக் மாதிரியே இருக்கு அந்த மலை என் வியூவில். ஷூ போட்டு வரலான்னு இருந்தேன் கைஸ், பட் ஆனால் வேணாம், கோயிலுக்கு போகிறோம். நிறைய ட்ரெக்கிங் பண்ணி பழக்கம்தான் எனக்கு, ஸோ அதனால் எதுவுமே போடாமல் வந்தாச்சு. சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதாவது நான் வந்திருக்க டைம் வந்து அமாவாசை கைஸ். ஸோ இங்கே பாருங்கண்ணே, எறும்பு மாதிரி தெரியுறாங்க, அவங்க எல்லாமே மனுஷனுங்க தான் கைஸ். ஸோ அதனால தான் க்ரௌடாக இருக்குது. இன்னும் ஒரு மலை தான் இருக்குது. அந்த ஒரு மலை ஃபஸ்ட்டு மலையும் இந்த லாஸ்ட் மலையும் கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ வந்து குளிக்கும் இடம் வந்துருச்சு, குளிக்கிறவங்க குளிச்சிக்கலாம் இந்த இடத்துல. இது ஃபாரஸ்ட் இதுக்குள்ளேயே இருக்குது, இல்லைங்க இது மாதிரி இருக்கும், குளிச்சுக்கலாம். ஆனால் என்ன ஜில் ஜில்லுன்னு ஒரு பயசு மாதிரி இது இல்லை, ஃபாரஸ்ட்டில் இருக்கனால. ஸோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போகிற இடம் பேர் வந்து சுனை ஃப்ரெண்ட்ஸ், அதாவது குளிக்கிற இடம். அதாவது என்ன சொல்ல, அங்கே தண்ணிக்கிட்ட இன்னும் போகல, பட் தண்ணி எங்கேயோ இருக்குது. ஆனால் என்ன சொல்ல, ஏசி ரொம்ப ஹை எண்டில் வச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது கைஸ். ரொம்ப ஐசனியாக இருக்குது. சாமி கும்பிட்டுருவோம். ஓம் நம சிவாய. அதான் நெருங்கிட்டோம். இது பார்க்க சின்னதாக இருக்குது. இதான் இது பார்க்க சின்னதாக இருக்குது கைஸ், பட் ஆனால் பாருங்கள் மேகமே பக்கத்தில் இருக்குது. மேகமே நம்ம கீழே தான் இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது வியூவு பாருங்கள்.
இன்னும் அங்கே போனேன்னா தெரியும். பட் ஆனால் நம்மளுக்கு டைம் இல்லை கைஸ். மேகமே கீழே தான் இருக்குது. ஏன்னா நமக்கு நேராக இருக்க மாதிரி தான் இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த மலை வந்து பார்க்க சின்னதாக தான் இருக்குது. வேணா ஏறிடலாம் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இந்த ஒரு மலை ஏறவே 1.5 மணி நேரம் கூட ஆயிரும். ஏன்னா கிரிப்பு கிடைக்காதாமா. சொன்னால் நம்ப மாட்டீங்க. உண்மைக்கே அங்கே என்ன சொல்ல, ஐஸ் கட்டிலே போட்டு உரம் கொஞ்சம் போனால் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும் போல். அப்படியே ரத்தம் நின்றுது. அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. ரொம்ப பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குது. அதுக்கு தான் இங்கே ரொம்ப குளிருதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த வெயிலில் வந்து நின்றாச்சு. நாங்கள் கைஸ் குளிச்சுட்டு அப்படியே ரெடி ஆயாச்சு. கீழே குளிச்சது அப்படியே ஐஸ் கட்டியில் போட்டு குளிக்கிற மாதிரி இருக்குது கைஸ். ரொம்ப குளிராக இருக்குது கைஸ். விநாயகரும் கருப்பசாமி இந்த மாதிரி சாமி இருக்காரு. ஓ கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பார்க்குறதுக்கு பக்கமாக வந்துட்டு மாதிரி தெரியும். ஆனால் இன்னும் நிறைய நேரம் இருக்குது. நேரம் படுத்தா டயர்டாக இருக்குது. பக்கத்தில் வந்துட்ட மாதிரி தெரியுது கைஸ். பட் ஆனால் ஒரு 1 hour ஆயிரும் கிளம்பி வேறு. பாருங்களேன் யானை வந்து போயிருக்கு போல. நல்லமா இருக்கு. பக்கத்தில் வந்துட்ட மாதிரி தெரியுது. ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஆனால் இது எப்படி ஏறன்னு தெரியல. இது வளர்க்குற மாதிரியே இருக்குது. இன்னும் கிரிட்டிக்கலாக இருக்குது. மலை ஏற ஏற வேறு லெவலாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் போக போக மலை ஏற ஏற வேறு லெவலாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கீழே தெரியுது பாருங்க. டேம் இந்த டேமில் இருந்து தான் 1 கிலோமீட்டருக்கு தண்ணி வருது.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ். நெருங்கிட்டோம். இந்த கொடி தெரியுது பாருங்க, சத்தம் கேட்டு வாய்ப்பு இல்லை. வந்து சேர்ந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக வந்து ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 முகம் ருத்ராட்சையும் ஒரு விகுதியும் கொடுத்துருக்காங்க சிவா. இறங்க போகிறோம் கைஸ். உள்ள போனால் ஏறுறதை விட இறங்குறது தான் கஷ்டம். இங்கே வந்து ஃபுல்லாக புல்லில் இறங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வழியாக ஃபுல்லாக சறுக்குது. இங்கேனா இறங்குறது தான் கஷ்டம். நான் இங்கெல்லாம் லைட்டாக ஒரு இது வளைக்க விழுந்தாலும் கீழே தான் போய் விழுவோம் போல, அந்த மாதிரி வழுக்குது ஆள். புல்லில் நடந்தால் கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் லைட்டாக குத்துற மாதிரி இருக்குது. இறங்குறது வேறு வழி தான், ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா வழுக்குது கொஞ்சம். ஒரு வழியாக 7வது மலை அடிவாரம் வந்துட்டோம். எங்கேயும் நிற்காம இறங்குனேன். ஸோ அதனால எங்கேயாச்சும் நிழலில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலான்னு. ஏன்னா அங்கே உட்கார மாதிரியே இல்லை இறக்கத்தில். இப்போ இறக்கம் இருக்குது, இன்னும் 6 இறக்கம் இருக்குது கைஸ். 6 மலை, ஒரு மலை முடிஞ்சிருச்சு. ஆமாம், ஏதாச்சும் நிழலில் உட்காரணும். செகண்ட் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மேலு முடிஞ்சிருச்சுன்னா 2வது மலை முடிஞ்சிருச்சு. ஒரு வழியாக கால் சுட்டுருச்சு, அப்புறம் வந்து கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. இப்போ 3வது மலை இறங்கிட்டு இருக்கோம். இது இறங்கிட்டோம்னா இன்னும் 4 தான் எனக்கு. இப்போ 4th ஹில் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். 4th ஸ்டார்ட் பண்ணியாச்சு இறங்க. நீங்கள் இந்த மாதிரி வெள்ளையரி வந்தீங்கன்னா காலையில் தர்சனம் பண்ணிடுற மாதிரி பாருங்க. அப்புறம் வந்து வெயில் வரதுக்குள்ளே இறங்குறீங்க கைஸ். ஏன்னா ரொம்பவே கால் சுடுது தெரியுமா, நெருப்பில் நடக்கிற மாதிரி இருக்குது. இது எதுவுமே கொண்டு வரல, ஷூ சாக்ஸு அப்புறம் செருப்பு. ஸோ அதனால் கைஸ் இப்போ 4வது மலை முடிய போகுதுன்னு சொல்கிறாங்க. சரி, லைட்டாக சந்தோஷம் வந்திருக்கு. முடிய போகும் கைஸ். இது 5 இறங்கிட்டு இருக்கோம். இப்போ 5வது மலை டவுன் இறங்க ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்பவே டயர்டாகிடுச்சு. கொஞ்சம் என்ன சொல்ல, இது கம்மியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டமாக இருக்குது. அதாவது இது கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டராக. சில இடத்துலனா 2 கையும் பிடிச்சி இறங்குற மாதிரி தான் இருக்குது. ஏறது கொஞ்சம் கம்பேர் பண்ணால் ஈஸி. இப்போ 5th ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் 2 இருக்குது, 6, 7. ரொம்ப சிரமமாக இருக்குது. இறங்க தான், ஏற விட இறங்க தான் ரொம்ப கஷ்டம். நேரம் 6வது மலை மக்களே, அவ்வளோதான். இன்னும் 1 இருக்குது 6க்கு அடுத்து. முன்னாடி லாஸ்ட்டு ஹில் இறங்க போகிறோம். அவ்வளோதான், 7வது ஹில். எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஒரு திருப்தி. கோவில் சத்தம் கேட்டுருச்சு பக்கத்தில், ட்ரம் சத்தமும் மணி சத்தமும். அவ்வளோதான், வந்துட்டு இன்னும் கொஞ்சம் 1 கிலோமீட்டர் தான். அவ்வளோதான் இந்த லாஸ்ட்டு மலை.
ஸோ கைஸ் நான் கீழே போய் அடுத்தது வீடியோ போடுறேன். ஃபைனலி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடிவாரத்துக்கு வந்துட்டோம்.